ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான கதை நேரம் பார்க்கலாமா? இன்னைக்கு கதை நேரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் குளம். எங்கள் ஊர் குளம் அது பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், குளம் இருக்குது, யானை இருக்குது, ஆடு, கழுதை, ஒரு அண்ணன், மாடு, மேலே கொக்கு பறக்குது, தும்பி இருக்கிறாங்க, சிட்டுக்குருவி பாட்டு பாடுது, யானை மேலே சிட்டுக்குருவி இருக்கிறாங்க இல்லை? ஆமாம், எங்கள் ஊர் குளம். முதல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு கிராமத்தில் குளம் இருந்துச்சு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் முதல்ல பார்த்திங்கன்னா குளம் இருக்கும். குளம் நீர்நிலைகளில் ஒன்று. அந்த குளத்தில் தான் ஒரு பக்கம் படிக்கட்டெலாம் இருக்கும். அந்த படியில் இறங்கி பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. ஆடு மாடுகள் குளிக்க வைக்க மாட்டாங்க, குடிக்க வைப்பாங்க. தண்ணீரை குடிக்க வச்சு போவாங்க. அதுலேருந்து கொண்டு போய் சாடி மாதிரி வச்சு குடத்துல தூக்கிட்டு போய் ஊற்றி தான் ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படியா? காட்டுக்கு மாடு மேய்க்கிறவங்க காட்டில் இருக்க தொட்டியில் அப்படியே காட்டிட்டு போகிறாங்க. அந்த மாடோடைய நுகத்தடி மூஞ்சி இருக்குது பாரு, அதுலேருந்து ஒழுகக்கூடிய எச்சி, அந்த மூக்கிலேருந்து ஒழுகக்கூடிய அந்த சளி எல்லாமே என்ன பண்ண தண்ணிக்குள்ளே கலந்துடும். புரியுதா? ஆமாம், இந்த குளம் அதனால தான் குளம் நீர் மாசுபாடு நிறையா வருது. மாடு பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஊருக்கே, அந்த ஒரு கிராமத்துக்கே தண்ணீர் தாக்கத்தை போக்குறதுக்கு தண்ணீர் தேவையை நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஊருக்குள்ளெல்லாம் குளமெல்லாம் இல்லை. அந்த குளத்தெல்லாம் ஒரு வழியாக மூடிட்டாங்க. அதை வச்சுட்டு பஞ்சாயத்து போர்டு கட்டுறது, ஏதோ ஒரு ரேஷன் கடை கட்டுறது, அந்த மாதிரிலாம் கட்டிட்டாங்க. அதற்கு பதிலாக ஆழ்குழாய் கிணறு, ஆழ்குழாய் போர் சொல்கிறோம்ல, போர் பைப்பு. போர் அப்படின்னா BORE, போர்னா ஆங்கில சொல்லுது. இந்த போர் பைப் போட்டு அதுலேருந்து மோட்ரு போட்டு நம்ம தண்ணி எடுத்து டேங்கில் ஏற்றிக்கிறோம் இல்லையா? அந்த குளத்தை என்னவா மாற்றிட்டாங்க இப்போ? தண்ணி டேங்க், மேல்நிலை தொட்டியா, மேல்நிலை நீர் தேக்க தொட்டி. மேல்நிலையில் தண்ணியை தேக்கி வச்சுருக்கிறது. அந்த தண்ணி இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் குளம்னு நினச்சிட்டு நம்ம இப்போ பேசலாம். நம்ம ஊர் குளம், நல்ல மழை பெய்தது, ஊர்க்குளம் நிறைந்தது, எல்லாருக்கும் சந்தோஷம். மழை பெஞ்சு குளம் ரம்பினோடனே எல்லாருக்கும் சரியான மகிழ்ச்சி. எந்த எல்லாருக்கும்? பாரு, குட்டி ஆடு வந்தது, குளத்து நீரில் குதித்தது, குதித்து ஆட்டம் போட்டது. பாபா நல்லா ஜம்ப் பண்ணுது குட்டி ஆடு. ஆட்டுக்குட்டி குதிக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம ஸ்கூலுக்கு கூட ஒரு நாள் ஆட்டுக்குட்டி வந்துச்சு தானே, எல்லாம் பிடிச்சி விளாண்டுது தானே. மிதில் வீட்டு குட்டி தான் இல்லை? மிதில் கை தூக்குங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டி இருந்துச்சு தானே? அந்த பட்டியிலேருந்து 2 ஆட்டுக்குட்டி ஓடியாந்துச்சு நம்ம ஸ்கூலுக்கு இல்லை? வெரி குட். அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டி நம்ம ஸ்கூலுக்கு வருதுன்னா மிதில் வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம்? பக்கத்தில், அருகிலா? அருகில். வெரி குட், கை விடப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா, குளத்துக்கு மாடு ஒன்று வந்தது, குளத்து நீரை குடித்தது, தாகம் தீர்ந்து போனது. தாகம் அடித்தாவே என்ன தான் குடிக்கணும் நம்ம? எல்லா உயிர்களுக்கும் தண்ணீர் ரொம்ப 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 முக்கியம். தண்ணி இல்லாமல் 7 நாள், தண்ணீர் இல்லாமல் 7 நாள் வரைக்கும் உயிர் வாழலாமா? அதுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் இருக்கலான்ட்டு இருந்து பார்க்காதீங்க. அது நம்மளாலாம் முடியுமா தெரியல. எங்கேயாச்சும் சுரங்கத்தில் போனவங்க, அந்த உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் நம்மளை கொஞ்சம் நாளைக்கு காப்பாற்றும். ஏட்டா பாரு, மாடு தண்ணி குடிக்குது, அழகாக குடிக்குது பார்த்தியா? அந்த தண்ணீர் தாகம் எடுத்துச்சுனாவே அப்படியே வெயில் காலம் வந்துருச்சு. இனிமேலாம் அப்படி தாகம் எடுக்கும். எல்லாருமே ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், தெரியுதா? பாரு, கொக்கு பார்த்தியா, எத்தனை கொக்கு! ஆஹா, குளத்தில் தண்ணி என்ன வந்துச்சு? கொக்கு எதுக்கு வரும்? அப்போ குளத்தில் என்ன வந்திருக்கு? மீன் வந்திருக்கு. ஆமாம், தண்ணி வந்தால் வெறும் காலை வச்சுட்டு நினச்சிட்டு உக்காந்துருக்குமா கொக்கு? அப்போ குளத்தில் தண்ணி வந்துச்சு, ஆடு விளையாண்டுது, ஆட்டுக்குட்டி விளையாண்டுது, மாடு தண்ணி குடிச்சது, கொக்கு நாரை கூட்டம் வந்தது.
தண்ணீர் மேலே பறந்தது, மீனை கவ்வி சென்றது, சல்லுன்னு பிடிச்சிட்டு போயிடுச்சு. அடுத்த தட்டான் ஒன்று வந்தது, 100 முட்டை போட்டதும் சுற்றி சுற்றி பறந்ததாம். எதை சுற்றி பறந்தது? குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த செடியில் போய் தும்பி, அது பேர் தட்டான்னு சொல்லுவோம், தும்பின்னு சொல்லுவோம். இது ஒரு பூச்சி இனம் தெரியுதா? 6 கால் இருக்கிறதுக்கு 4 ரெக்கை இருக்கும். அப்போ நம்ம ஸ்மார்ட் போர்டில் பார்த்துருந்தானே அதனுடைய கூட்டுப்புழுலேருந்து அப்படியே உறிஞ்சது பார்த்தீங்களா? அதில் இலையில 100 முட்டை விட்டுருச்சு. இதில் 100 முட்டை எண்ணி பார்த்தோமா? அப்போல்லாம் ஒரு கணக்காக சொல்கிறது தான், தெரியுதா? 100 முட்டைங்காத. கழுதை ஒன்று வந்தது, குளத்தில் முகம் பார்த்தது. குளத்தில் என்ன பண்ணுது கழுதை? பார்க்குது. ஏய், சிரிச்சுக்கிட்டே பார்க்குதுடா. என்ன சொல்லிச்சு? நான் அழகு என்றதான். தவளை ஒன்று வந்தது, நாக்கை நீட்டி பிடித்தது. யாரை பிடிக்கும் நாக்கை நீட்டி? ஆமாம், தவளை நாக்கு நல்லா நீளமாக சொங்கன்னு வெளியே வந்துட்டு போவோம். பள்ளி நாக்கு, தவளை நாக்கெலாம் பூச்சிகளை தின்றதான். அப்போ குளம் வந்துச்சு, தட்டான் விட்ட 100 முட்டையும் பூச்சியாக வரும்போது அது என்ன பண்ணிட்டு தவக்கலை தின்றோம். அது சின்ன சின்ன தண்ணீர் பூச்சிகள்லாம் தண்ணிக்கு வரும், தெரியுதா? ஆமாம். அடுத்தது யார் வராங்க? பாம்பு வருது, தண்ணீர் பாம்பு. தண்ணீர் பாம்பு வந்தது, மீன் குஞ்சை பார்த்தது, லபக் விழுங்கி விட்டது. லபக்குன்னு விழுங்குதல், முழுங்குதுன்னு சொல்லக்கூடாது, விழுங்குதல். அடுத்தது ஒருத்தர் வராங்க, நீர்க்கோழி. நீர்க்கோழி வந்தது, குளத்துக்கரை பாசியை கொத்தி கொத்தி தின்றது. அந்த குளத்துக்கரையில் பாசி இருக்கும், அந்த பச்சையாக வளவளன்னு இருக்கும், அதை சாப்பிடும். அதில் இருக்க பூச்சியெல்லாம் சாப்பிடும். நீர்க்கோழி அதை சாப்பிடுது. அடுத்தது நண்டு ஒன்று வந்தது. டெங் 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 டெங். நேற்று ஸ்மார்ட் போர்டில் எப்படி ஓடிச்சு பார்த்தியா? பார்த்தோமே கடற்கரை சீனில் முத்து, சிப்பி, நண்டுலாம் பார்த்தோம் இல்லையா? ஆமாம். நண்டு ஒன்று வந்தது, ஓடு இல்லா நத்தையை ஒரே பிடி பிடித்தது. ஓடு இல்லாத நத்தையாம். அப்போ என்ன நத்தை? குட்டி நத்தையாக இருக்கும், ஓடு வளர்ந்துட்டுருக்க. அப்போ தான் குட்டி பேபியாக இருக்கும்ல, அந்த நத்தையை பிடிச்சி லபக்குன்னு தின்றுச்சான். அடுத்தது பாரு, வெள்ளை கொக்கு வந்தது, ஒரு காலில் நின்றது, மீனை கொத்தி தின்றது. ஒத்த காலில் நின்றுச்சு, டபக்குன்னு மீன் வந்துச்சு, பபக்குன்னு பிடிச்சிது, வாயில் கவ்விட்டு டடங் முழுங்கிச்சு. அடுத்தது பார், குட்டி பையன் ஒருவன் தூண்டில் எடுத்து வந்தான், கெண்டை மீன் பிடித்தான். ஆக மொத்தம் எல்லாமே மீன் பிடிக்கிறதுலையே இருக்கிறாங்க இல்லை? நாரை மீன் பிடிக்குது, தவளை பூச்சி பிடிக்குது, பாம்பு மீனை பிடிக்குது, கொக்கு மீனை பிடிக்குது. ஒரு சிறுவன் அவனும் மீனை பிடிச்சிட்டான். 3 தெரு பெண்கள் துணி துவைக்க வந்தாங்க. 3 தெருவுலேருந்து 3 பெண்கள் வந்தாங்க. 3 தெருவுலேருந்து வந்துக்கலாம், ஒரே தெருவுலேருந்து கூட ஜோடியாக நம்மள மாதிரி பேசிக்கிட்டே, வாடியே ஏ வா, குளத்துல போய் துணி துவைச்சிட்டு வரலாம், வாரியா அப்படின்னு அண்ணன் கூட பேசனில் அதில் அள்ளி போட்டுக்கிட்டு பாரு வந்துட்டாங்க. சோப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு துவைச்சாங்க. எப்படி துவைக்கிறாங்க? தும் தும் தும், தப்பு தப்பு தப்புன்னு துவைக்கிறாங்க தானே? ஹஷ் ஹஷ். யாரம்மா அப்படி துவைப்பாங்க? அப்படியா? சரி. அடுத்தது தாத்தா சின்ன பாப்பாவுக்கு நீச்சல் கற்று தராங்க. தாத்தா ஒருவர் வந்தார், 6 வயது பேத்திக்கு நீச்சல் பழகி தந்தார். தாத்தா ஒருவர் வந்தார், 6 வயது பேத்திக்கு நீச்சல் பழகி தந்தார். நல்லா இருக்கே பாடலாம் கூட. யானை வந்துடுச்சு. யானை தினமும் எப்பயுமே யானைக்கு ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரமாச்சு தண்ணியிலேயே இருக்கணுமா. அப்போ தான் அதனுடைய கடுமையாக, அதாவது என்ன சொல்கிறது, மொத்தமாக இருக்கும், அதனுடைய தோல் கடினமாக இருக்கும். அந்த தோலில் கூலிங் பண்ணால் தான் யானைக்கு மதம் பிடிக்காது. இல்லை யானை எடுத்தோன்னே என்ன பண்ணும்? தும்பிக்கையில் தண்ணியை உறிஞ்சி தன் மேலேயே தானே புஷ்ஷுன்னு ஊற்றிக்குமா. பெரிய யானை வந்தது. எங்கடா ஊருக்குள்ளே போய் யானை வந்துச்சு? காடுனா யானை வரும், சரி கோயில் யானைன்னு வச்சுக்கலாம். பெரிய யானை வந்தது, தண்ணீரை உறிஞ்சியது, புஷ் என தெளித்தது.
அது மேலேயே அதே தெளிச்சிக்கிச்சு. ஆமாம், தும்பிக்கையில் தண்ணி எடுத்து அதே ஊற்றிக்கும். ஆஹா, உங்கள் ஊர் பக்கத்தில் குளம் இருந்தால் போங்க, அங்கே பார்த்த கதையை சொல்லுங்க. சொல்லுவீங்களா? உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே குளம் இருக்குது? வலசக்கல்பட்டியில் இருக்குது. கெங்கவல்லி பக்கத்தில். கெங்கவல்லி பிள்ளைங்களுக்கு அருகாமையில் இருக்கும். நமக்கு கொஞ்சம் அது தூரம்தான். நீ குளத்துக்கு போகிறேன், கிணத்துக்கு போகிறேன்னு எங்கேயும் தண்ணிக்கிட்ட நீ போகக்கூடாது. அம்மா அப்பாவோடு தான் போகணும். நன்றி, வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.